ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃபைன் பாட்காஸ்ட். நான் உங்க வாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரிஸ். ஸோ லாஸ்ட் சீரீஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்றது, சீரீஸ்ல லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றா, எஸ் அப்கோர்ஸ் தியாகவிடங்கரோட வீட்டில் நடந்தது தான் பார்த்தோம் இல்லையா? அந்த சாப்டர் கேட்காதவங்க கண்டிப்பாக போய் கேட்டு வந்துருங்க. இது அடுத்து இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் திக்கு தெரியாத காட்டில் போனாங்க, அப்புறம் பட்டாளை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் புதைச்சேர் மாட்டிக்காதுன்னு பட்டர் சொன்னாரு, அதுக்கப்புறம் கலங்கரை வீட்டில் வந்து கொண்டு வந்து விட்டாரு, அதாவது தியாகவிடங்கர் வீட்டில். இப்போ தியாகவிடங்கர் வீட்டில் இருக்காங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்கும்? பெரிய இடம் தான் போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எஸ், அதுதான் சாப்டரோட பேரு, பெரிய இடம் தான்ப்பா இது. அப்படிதான். ஸோ பெரிய இடம் தான் இதுதான் இந்த சாப்டரோட பேர். வாங்க உள்ள போலாம். ஸோ இப்போ மாறனும் அடியானும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா மெத்துன்னு ஒரு திண்ணையில வந்து படுத்துட்டாங்க. ஆனா 2 பேரும் பேசிட்டு இருந்தப்போ தூக்கம் வரலையா? இத பத்தி கேக்குறான். எப்படி ஐயா, நிஜமாகவே அவர் தான் சக்கரவர்த்தினியுடைய அப்பாவா? எப்படிங்க தன்னோட மகளை அரசருக்கே கொடுத்திருக்காரு, ஆனா இவர் இன்னும் கலங்கரை விளக்கவராரே இருக்காரு அப்படின்னு. அதான் அவருடைய எளிமையோட உச்சமாவே தெரியல இருப்பாரு அப்படின்னோடனே மாறனுக்கு அவனை பத்தி நினப்பு வந்தோடனே பூனிக்கு உருகி போயிடுறான். காரணம், அப்போவே அடியான் வந்து அது மூஞ்சிக்கு நேராகவும் கேட்டுறான். இதே உன் தங்கச்சியை நீ அரசர் கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அது மாதிரிதானே பிளான் போட்டு ஆதித்யகரன் கொடுக்க பாத்தீங்க, என்ன பண்ணிருப்ப? நானே என் அப்பாவும் தஞ்சையவே ஆட்சி செஞ்சிருப்போம் அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டான். ஏன்னா இவ்வளவு பெரிய நிதர்சனமான உண்மையை அவனுக்கு முன்னாடி வெளியில வரவும் அவனால அதை அன்பீட்டபிளே பண்ண முடியல, அந்த உண்மைக்கு நிகரா. ஸோ அவன் என்ன பண்றான், ஓகே நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் பண்ணிருப்பேன். அப்ப அந்த மனுஷனை பாரு, தள்ளாத வயசுலயும் அந்த 1.5 பனை மரம் உயர இருக்க அந்த கலங்கரை விளக்கத்துல போய் நெருப்பள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காரு பாத்தியா அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுறான். இது மாதிரி உனக்கு ஒரு மாதிரி மனம் கனத்து போயிட்டாலும் ஒரு கட்டத்தில் தியாகவிடங்கருடைய செயலை பார்க்கும்போது ரொம்ப உயர்ந்த மனிதனா தெரிகிறாரு. காரணம் என்னன்னா, தன்னுடைய மகள் வந்து ஒரு சக்கரவர்த்தினி, அவங்க கிட்ட இல்லாத சோழ சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தி வந்து இவருக்கு மருமகன் இருந்தும் அவர் இன்னும் 40 வருஷமா அவர் செஞ்சிட்டு இருந்த அரசான மானியத்துல மட்டும்தான் குடும்பம் தள்ளுவேன் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது பொறாமையாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு மாறனுக்கு. மாறன் என்ன பண்றான், சரி ஐயா நான் கொஞ்ச நேரம் அப்படியே கடற்கரை வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல நடக்கிறப்போ ஊரும் அமைதியா இருக்கு. கோடியக்கரையுடைய கடல் வந்து எப்படின்னா, கடலரசன் வந்து தூங்கறதுக்காகவே அங்க வருவான் அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா அங்க இருக்க அலைகள் வந்து ரொம்ப மேல் எழும்பி வராது, சும்மா பேருக்கு காலை நினைச்சிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இப்பவுமே அப்படிதான் இருக்கு கோடியக்கரை பீச். ஸோ போய் பார்க்குறவங்க கண்டிப்பா நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்றான், நடந்து போறான் மாறன். கால்கள்ல அலை வந்து சும்மா பேருக்கு அடிச்சுட்டு போகுது. நான் முன்னாடி சொன்னேன்ல, அவ்வளோ பெரிய அலைகள் வரதுக்கு காரணம் இல்லை அப்படி. அப்படியே அந்த கலங்கரையை நோக்கி எப்படி நடந்து போயிட்டே இருக்கான். கலங்கரையை பார்க்கறான். அங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த நெருப்புக்கு மத்தியில ஒரு மனித உருவம் குனிஞ்சு விறகு எடுத்து நெருப்புக்குள்ள போட்டுட்டு இருக்கு. அந்த மனுஷனை பார்த்துக்கிட்டே போறான். நான் பார்த்த எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர்களுக்கு முன்னாடி இவர் வந்து ரொம்ப உயர்ந்து போயிட்டாரு மேல. இவரை மாதிரி ஒரு மனுஷனை நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நெகிழ்ச்சி பூர்வமான உணர்வுக்கு போயிட்டான். ஒரு சைடு அவர் அப்படி வச்சுட்டு தன்னோட வாழ்க்கையை அவன் சோதிச்சு பார்க்கறப்போ தான் வந்து ரொம்ப கெட்டவன்ற மாதிரி அவனுக்கே தோண ஆரம்பிச்சிருது. அப்படியே போயிட்டே இருக்கான். அங்க சுற்றுமுற்றும் பார்க்கறான். ஏன்னா கடல் வந்து நல்லா கருப்பா இருக்கு, மேல வானத்திலயுமே நிலவு வந்து மேகத்துக்கு உள்ளார போய் மறைஞ்சிருச்சு. இதை அப்படியே கற்பனை பண்ணிக்கங்க. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, அந்த சூழ்நிலை நீங்க உணரணும் அப்படின்றத. நல்ல இருட்டு, நள்ளிரவு, கடல், ஊரே ரொம்ப சின்ன ஊரு, ஒரு 200-300 பேர் தான் இருப்பாங்க ஊர்லயே மொத்தமாவே. வீட்டுக்குமே ரொம்ப கம்மி, சுத்தி சதுப்பு நில காடு, அதை விட்டு வெளியில வந்தா பெரிய மணல் பரப்பு, அதை விட்டு வெளியே வந்தா கடல். அந்த கடல் பரப்புல நடந்து போயிட்டு இருக்கான் மாறன். சுத்தி கடல், இருட்டா இருக்கு, நிலவு இல்ல, மேல ஆனா நட்சத்திரங்கள் அப்படியே செதறி விட்ட மாதிரி இருக்கு. ஒரு பெரிய அமைதி. கடல்ல ஏற்படுற அந்த இறைச்சல் கூட கிடையாது, ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. கலங்கரை விளக்கத்துல எரியிற நெருப்போடைய சத்தம், நெருப்பு தீயோடைய நாக்குல இருந்து ஏற்படக்கூடிய சத்தம், அது மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. மாறன் அந்த நெருப்பை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கான். இதுதான் சிச்சுவேஷன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு ரம்மியமான ஒரு இடத்துல போயிட்டே இருக்கான். இந்த மாதிரி டைம்ல அவனுக்கு யூஸ்வலா என்ன ஞாபகம் வரணும்? எஸ், நம்ம எங்கேயோ மறந்து விட்டுட்டு வந்த லோகாவோட ஞாபகம் வரணும், பழுவேட்டையரோட மகள். ஆனா அவனுக்கு அந்த ஞாபகம் வரல, குற்ற உணர்வு தான் ஞாபகம் வருது. இப்படியே பேசிக்கிட்டு அவன் என்ன பண்றான், அந்த கலங்கரை விளக்கத்தோட உச்சிக்கு ஏறி போறான். போறப்பே விறகுகள் வெட்டுற சத்தமும்
நெருப்புக்குள்ள போறப்ப சத்தமும், முதல்ல அப்ப விறக தூக்கி நம்ம நெருப்புல போட்டா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் அணையிற மாதிரி போகும் நெருப்பு, அப்புறம் அது உள்ள இழுத்துக்கிட்டு இன்னும் நல்லா ஹைட்டா எரியும்ல, அதுக்கு மாதிரி போகுது. அப்படியே பார்த்துக்கிட்டே மேல போறான். ஒரு கட்டத்துல மேல ஏறிட்டோன்னே பெரிய தீ ஜுவாலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க 2 பேர் இருக்காங்க, தியாகபடங்கரும் அவருடைய உதவியாளரும் இருந்து அங்க இருக்க சாம்பலை ஓரமா கீழே தள்ளி விடுறதும் புது விறகு எடுத்து உள்ள போடுறதும் இந்த வேலை ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கு. அங்க போனோடனே உதவியாளர் முதல்ல பாத்துறாரு. உதவியாளர் ஏதோ பாக்குறாருன்றப்போ தியாகபடங்க திரும்பி பாக்குறாரு. இளவரசன் நிக்கிறான். மாறன் உடனே சிரிச்சுக்கிட்டே என்னையா என்ன வேணும் அப்படின்ற நம்ம ஒரு மாதிரி ரொம்ப சத்தமா இருக்க இடத்துல பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசுறான். அவனுக்கு கேட்க மாட்டேங்குது மாறனுக்கு. உடனே 4 படி இறங்கி கீழே வந்து உட்காருங்கள் இளவரசே பேசுவோம் அப்படின்னு பேசுறான். என்ன இளவரசே தூக்கம் வரலையா, இந்த நேரத்துல இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உடனே இவன் என்ன சொல்றான், ஐயா நீர். உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சு, பையனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. சொல்லுங்க ஐயா என்னாச்சு, நான் இளவரசன், நீங்க இளவரசன், நான் இளவரசனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் சக்கரவர்த்தினியுடைய அப்பாவா கூட இருக்கலாம், அதுக்குன்னு எனக்குன்னு இருக்கிற வேலையை நான் செஞ்சுதானே ஆகணும். என்னத்த சொல்ல, அந்த அடியான் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை திட்டுற மாதிரி திட்டிட்டு ஒரு வரட்டு புன்னகையை ஒண்ணு வீசுறாரு. இதை பார்த்தோன்னே இவ்வளவு தன்னடக்கமான மனுஷனை நான் லைஃப்ல பார்த்ததே இல்லை. ஏன் இவ்வளவு தள்ளாத வயசுல இந்த வேலை செய்றீங்க அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, கோடியக்கரைன்றது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்றேன். கோடியக்கரைன்றது ரொம்ப ஆழம் கம்மியான கடற்பகுதி. இங்க வந்து ஒரு கட்டுமரமோ சாதாரண மரக்கலம் சின்ன படகோ வந்தா தப்பிச்சுக்கும். ஒரு மரக்கலமோ நாவாயோ வந்துச்சுன்னா தர தட்டி நின்னுரும். கொஞ்சம் வேகமா வந்துச்சுன்னா சுக்குநூறா உடஞ்சிரும். நம்மளுக்காக படகு வலிக்கிற மாலுமிகளுக்கும் படகோட்டிகளுக்கும் நைட்டு ஃபுல்லா ஒரு சின்ன எச்சரிக்கை. எப்படி வந்து வெளிச்சம் இருக்கிற இடத்த பார்த்து வெட்டில் பூச்சிகள் வந்து போயிட்டே இருக்குமோ, அதே மாதிரி இந்த கடற்கரை விளக்கத்தை பார்த்து கப்பல்கள் இங்க வர வேணான்னு சொல்றதுக்காக தான் இதை நான் பண்றேன். இதை நான் என்னோட வாழ்நாள் ஃபுல்லா பண்ணியிருக்கேன். இது வந்து எவ்வளோ நல்ல விஷயம், மக்களுடைய உயிரை காப்பாத்துது, மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு. அதை செய்யறதுக்கு எதுக்கு தம்பி, அதை விட்டுட்டு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன், நான் போய் தஞ்சாவூர்ல உட்காந்துக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? இவ்வளவு புனிதமான வேலையா நான் இதை பாக்குறேன். மக்களோட பணி எனக்கு சிறந்த பணியா தெரியுது. அதுக்கு நான் என்ன சம்பளம் கிடைக்குதோ அதையே நான் வாங்கிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்றாரு. சொன்னோன்னே மாறனுக்கு அப்படியே ஒரு மாதிரி, இதுவல்லவா செயல், நம்ம லைஃப்ல என்ன பண்றோன்றத விட எதுக்காக உழைக்கிறோம் அது அப்படின்ற தாட்டுக்கு அவன் போயிட்டான். அவனை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்றான், ஐயா அப்படின்னா நீங்க இப்ப நைட்டு ஃபுல்லா வேலை செய்வீங்க, அப்ப காலையில ரெஸ்ட் எடுப்பீங்களா மாட்டீங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உடனே காலையில ஃபுல்லா நான் என்னோட உதவியாளனும் விறக தேடுவோம். நான் கொஞ்ச நேரம் தேடுவேன், நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அப்புறம் அவன் தேடுவான். இப்படி மாறி மாறி தேடிட்டு நைட்டு போல அவன் வந்து மாலைனா எப்படி ஒரு சாயங்காலம் இந்த மாதிரி டைம் ஒரு 6 மணி 7 மணி அப்படி இருக்க டைம்ல வந்து விறக கீழே தள்ளி விட்டுருவோம். பட்டிட்டு பழைய சாம்பல்லாம் தள்ளி விட்டு எம்டியானோன்னு திருப்பி விறக போட்டு கீழே ஒரு அணையா விளக்கு இருக்கும் கலங்கரை விளக்கத்தோட அடிவாரத்துல, அங்க போய் நெருப்பை எடுத்துட்டு வந்து ஏத்திடுவோம். ஏத்திட்டோன்னே நானும் இவனும் நைட்டு விடிய பண்ணுவோம். மறுநாள் திருப்பி அதே மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் ரொட்டீன் வேலையை பத்தி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே மாறனுக்கு அப்படியே தன்னை அறியாம அப்படியே ஒரு தூக்கம் ஒண்ணு வருது. இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு நெகிழ்ச்சி தருணம் வந்தாலும் ஜாமம் ஏறிக்கிட்டே போக, இரவு ஏறிக்கிட்டே போக தூக்கம் வந்துச்சு. இதை பார்த்துட்டு இடங்கர என்ன சொல்றாரு, ஐயா நீங்க போங்க. இல்லையா நானும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். மேல நெருப்பு அணைய போற சமயத்துல 3 பேரா சேர்ந்து போய் விறக அள்ளி போடுறாங்க. போட்டுட்டு அந்த நெருப்பை பார்த்துட்டு அவனால கீழே இறங்கும் போது ஒரு மாதிரி அதிக வெளிச்சத்தை பார்த்துட்டு இறங்கும் போது கண்ணு கூசும்ல, அந்த மாதிரி கூசுது. திருப்பி அவன் அப்படியே சாலையில நடந்து போயிட்டே இருக்கான். போறப்போ முன்ன இருந்த சந்திரன் மறைஞ்சிருந்தது, இப்ப வெளியில வந்துடுச்சு. ஊர் இன்னும் ரம்மியமா மாறிடுச்சு. அமைதியா இருக்கு. கடல், நட்சத்திரம், நிலா, சுத்தி காடு, கீழே மணல் பிறப்பு, சுத்தி கூரை வீடுங்க. பார்க்கவே ஒரு மாதிரி ரம்மியமான என்ன சொல்றது, மனசுக்கு அமைதி தரக்கூடிய இடமா இருந்தது. அப்பதான் அவன் யோசிக்கிறான், தஞ்சை வாழ்வோ அரசு வாழ்வோ முக்கியம் இல்ல, நாம என்ன செய்யறோம், நமக்கான சூழல் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் நினைச்சானா இல்லையோ, நான் நினைக்கிறேன், நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு கேட்கறவங்களுக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு என்னமோ தியாகவிடங்கருடைய செயல் வந்து எனக்கு ஆச்சரியப்படுத்தல. அவர் ஒரு இயல்பு, அவர் எப்படி இருக்காரோ அவர் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லாரும் பண்ணுங்க, லைஃப் சூப்பரா இருக்கும். ஸோ இதோட நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து போற மாறன் என்ன பண்ண போறான், அங்க ஆல்ரெடி தூங்கியிருப்பான் அடியான். இவனும் போய் கப்பிச்சுப்புன்னு படுக்க போறான்.
படுக்க போறான்னு தான் நினைக்கிறேன். சஸ்பென்ஸோடய முடிப்போம். பாய்.